பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஆனா செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும், பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம யாரையாவது கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றோமா? வாலண்டியர்ஸ் பக்கத்து தொகுதியிலிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. அது அரசியல் எல்லா பக்கம் நடக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் வேலை செய்யத்தான் போறாங்க. ஆனா கரூர்ல இருந்து ஆளை கொண்டு வந்து இந்த பாக்கெட்ல பணத்தை இந்த பாக்கெட்ல பணத்துல வீதி வீதியா நடந்து போய் உங்களுக்கு 200 உங்களுக்கு 500 பிடிங்க, உங்களுக்கு குண்டா வேணுமா அண்டா வேணுமா ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா பிடிங்க அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உணர்வு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கடுந்து வட்டி கொடுத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இந்த ஜோப்ல பணமும் அந்த ஜோப்ல பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்துக் கொண்டிருக்கின்றாங்க. இதைத்தான் நம்ம குற்றம் சாட்டோம். இன்னைக்கு அதை ஒருபடி மேல போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்ல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. அதுல இருந்தே தெரியுதா செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதியாயிருச்சுன்னு. செந்தில் பாலாஜி எப்படி போயிட்டு இருக்காரு? கரூர்லயும் முடியல, வண்டி எடுத்துட்டு கரூர் போறாரு. கோயம்புத்தூர்ல முடியல, வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர் போறாரு. ஆனா அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக அழகாக நீட்டா ஒரு தெருவாக நடந்து போய் அவருடைய பிரச்சாரத்தை கண்ணியமாக முடிச்சிட்டு வர்றாங்க. அதனால தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல தோல்வி என்பது கோயம்புத்தூர் சவுத்தில் ஆரம்பிச்சு சேப்பாக்கு வரைக்கும் இந்த முறை தோல்வியாகத்தான் போகுது. அதனுடைய அறிகுறி தான் நேற்று வேட்பாளர்களுடைய வேட்புமனுடைய ஸ்க்ரூட்டனி நடந்த டிராமா என்பது நேற்று நடந்த ஒரு அறிகுறி. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே விஜய் நீங்க என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் போட்டி மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பேர் சொல்லி குறிப்பிடாமே இருக்காரு. ஆனா ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க ஒரு 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 வாக்காளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும், தினமும் தொகுதியில பேசணும், இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே. இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல்ங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளானிக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டர்ல தான் இருக்காங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்க இருக்கிறாங்க, இருக்கீங்கன்னு சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்றாரு, வெயில்ல கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஆனா கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிற்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வருவாங்க? ஆனா நாளை சாயந்தரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரமும் கூட ஆரம்பிக்க இருக்கிறதுங்கன்னா, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா, முதல் 4 நாட்களுக்கான நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையில் நம்முடைய கூட்டணி கட்சி முதற்கட்டமாக இந்த 4 நாட்கள்ல எல்லோரையும் ஆதரித்து நம்முடைய பிரச்சாரம் இருக்கு. எல்லா இடத்திலும் நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் வெற்றி பெற வேண்டும். நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது. அதிமுக வேட்பாளர்கள் கண்ணியமாக தேர்தல் பரப்புரை செய்வதாகவும், திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார்.